ஆமா. அது மாறும் ப்ரோ. லைக் அந்த இல்ல லைட் சூப்பர் சாட் ஆப் ஐடி வச்சு தான் அது டிடெக்ட் சோல்ஜர் பை யூசிக்குலாம் ஹேக் இருக்கா? என்ன ப்ரோ அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஸ்கின்ஸ் தான் ப்ரோ. நான் இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாங்குனதே ஸ்கின்ஸ். ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. ஓபன் பண்ணு. என்ன ப்ரோ எல்லாம் அதே மாதிரி வருது. ஓய் இன்னும் வருதுடா. ஓய் இதுக்கப்புறம் போகாதனா. சரி இப்போ போங்க செட்டிங்ஸ் போங்க. செட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு செட்டிங் ஆன் பண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் 10 டேஸ் பண்ணுங்க. மாறிடுச்சு. வெரிடா டேய். சம்மடா நீ தான்டா பதிலே கொடுத்த இன்னைக்கு எங்களுக்கு. பாத்தியா அங்க பாரு மாறு பாரு. 55 மினிட்ஸ் மாறுது பாத்தியா? மாறிச்சு பாரு. அந்த 55 ஹவர்ஸ் தான் அந்த இது இருந்துச்சு இப்போ டெலிட்டட்ல. எப்படி மாறுச்சு? எப்படி ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி நான் டாக்டர் லவ் யூ டாக்டர். Thank you so much for the super chat டேய். பாத்தியா? எனக்கு பெருமையா இருக்கு. கேள்விக்கு பதிலே தான். ஒரே மாதிரி தானா இருக்கும். இதுக்கு தான் வெயிட் பண்ணோம். பாச்சா சொல்ல. இப்ப யாரெல்லாம் சொன்னீங்களோ அவன் யாரெல்லாம் மக்கள் இது பண்ணாங்களோ அவன் எல்லாமே இந்த டெலிட் ஆப்ஸ்ல இருந்துச்சு பாத்தியா? அவன் மட்டும் வரல. கேட்டா பர்சனல்னா கிறிஸ்டனல்னா லவ்டேனா ஆனா பயங்கரமா சமாளிச்சாங்கனா. வரல பாத்தியா? ஆனா இவன் வர வச்சான் பாத்தியா அதே இடத்துக்கு. ட்விஸ்டா நடந்துச்சா? வெரிடா யூ ஜஸ்ட் கிவ் தி ஆன்சர். அது ஒருத்தர்லாம் அது 72 மணி நேரம் போட்டு வச்சிருக்காங்க. 72 மணி நேரம் 6 மணி நேரம் தான் விளையாண்டுருக்காங்க. யாரவே நம்ம பேர் என்ன? ரூடு வந்து எத்தனை மணி நேரம்? ரூடு வந்து 17 மணி நேரம் கேம் இருந்துச்சு. ரூடு 37 மணி நேரம். 17 மணி நேரம் இது மாட்டானுங்களா? இன்னொருத்த வந்து 17 மணி நேரம் ஹேக் இருந்துச்சு. 37 மணி நேரம் கேம் இருந்துச்சு. ஆனா இவர் ஒத்துக்குன மாதிரி யாருமே ஒத்துக்கல. இல்ல இவன் தான் கொண்டு வந்தான் அது ஆன்சர். இப்போ எல்லாரும் சொன்னானுங்களே கொண்டு வந்த அந்த கிளைமாக்ஸ் எப்படி முடிச்சா பாத்தீங்களா? இதுல ஒன்னு நோட் பண்ணீங்களா நீங்க? சோல்ஜர் ஹேக்கர்னு சொன்னவர் இப்ப இங்க இல்ல. ஆமா ஃபிளாஷ் காணோம். யாரு? ஃபிளாஷ் காணோம். ஒன்னஸ்வி. ஆமா சோல்ஜர் ப்ரோ கீழ ஸ்க்ரோல் பண்ணி காமிங்க ஒரே நிமிஷம். எல்லாமே போயிடுச்சு. அதுல அதுதான் கேக்குறேன். எனக்கு தெரியல பாக்குறேன். எல்லாமே போயிடுச்சு பாரு. என்ன பாக்குறீங்க? இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த எல்லா இல்ல அந்த இது ஒரு மெசேஜ் பாப்பப் ஆச்சுல அது கேக்குறேன். அது போயிடுச்சு பாரு. என்ன மெசேஜ்? அதுக்கு பிஜிஎம் அப்படியே வெரியான கிளைமாக்ஸ். மாறான கிளைமாக்ஸ் இது கிரிட்னு. எப்படி கொண்டு வந்தான் பாரு. ரூட் மாட்னா, டெடி மாட்னா, இவன் பிரைம் எல்லாம் மாட்டானுங்க. எப்படி டப்புன்னு உடஞ்சிச்சு பாத்தியா? நான் கேக்குதுடா. உண்மையா சொல்ல போனா நான் வந்து உங்க பிடிஎஸ் வார்ல நான் வந்து இது வரைக்குமே நான் போட்டு ஆடுனதே கிடையாது. நான் ஆடினது எல்லாமே லைவ்ல மட்டும் தானா. அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஓகேவாண்ணா. நான் வந்து வெளியே மட்டும் தான் இதை லைக் டிடிஎம்காக வெளியே சும்மா போட்டு ஆடுவேன் அவ்வளவுதான். அதோட சரி. நான் உங்க பிடிஎஸ் வார்க்குள்ள லைவ் போட்டேன். இப்போ சொல்லிடுறேன். இப்போ நீயாவது வெறும் எவ்வளவு 20 வருஷம் தானே இருந்துச்சு இவன்? இல்ல 55 வருஷம் கம்மியா தான் இருக்கு. 25 பைத்தியம் 25 வருஷம் 50 வருஷம் இவந்து. எது லாக்? 20 ஹவர்ஸ். 20. நீ பரவாயில்ல தங்கம். அதுல ஒருத்தன் 80 மணி நேரம் இருந்தான். ஒருத்தன் 77 மணி நேரம் இருந்தான் ஒருத்தன். நான் டிடிஎம் மட்டும் தான யூஸ் பண்ணுவேன். அதனால தான அது கம்மியா இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு ப்ரோ. டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ப்ரோ. வார் பார்த்துட்டு இருந்தவங்க முக்கியமா வார் விளையாடுறவங்க எல்லாருக்கும் 2 மேட்சுக்கு ஒரு ஹேக்கர் வந்தா வேற இருக்கு ப்ரோ. சரி மதன் ப்ரோ நான் போயிட்டு வரேன் ப்ரோ. ப்ரோ சூப்பர் ப்ரோ. ரோனின் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க தான் ப்ரோ ஒரு காரியவாதே. நீ தான் தல. நீ உடைச்சது தான் தல பெரிய வட. தேங்க் யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோ. நன்றி. ஆண்டா கிளைமேக்ஸ் தான்டா மாசு. கிளைமேக்ஸ் தான்டா மாசு. மரண மாசு. விடை தெரியாம போயிருந்தா நினைச்சு பாரு. இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டமே வீணா போயிருக்கும். 2 மணி எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங்ல போய் படுத்திருப்பாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆமா எல்லாமே கெஸ்ஸிங்ல போய் படுத்திருப்பாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆனா இதுதான் வெறி முடிச்சது.
ஒரே எல்லாம் என் பக்கம் திரும்பிட்டாங்கண்ணா. உன் பக்கம் எங்க இருந்தாங்க? நீ ரைட் அப்பப்போ கொளுத்தி போடுறாங்க. நீ இன்ஸ்டால் பண்ணா முடிஞ்சு போச்சு. வரமாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் நிறைய டெய்லி ஏதாவது ஏத்தி ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். இருங்க வேணா நான் வந்து வரேன். திருப்பி நீ delete பண்ணனா திருப்பி அதுல போய் சேர்ந்துருடா. ஆமா. அப்ப அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். எல்லா ஆப்பும் ஏத்தி delete நாளைக்கு நீ விடை தெரியாம நீ மாட்டிக்கோடி. இருங்க. நீங்க ஒரு தடவை நம்ம டியோ ஃபர்ஸ்ட் உங்க கூட ஆடும்போது நான் ஹேக்கர்னு சொன்னீங்க. உடனே ஸ்கிரீன் மாத்தி காமிச்சேன். அது ஆன் ஸ்பாட்ல இருந்துச்சா? அப்ப அன்னைக்கே மாட்டிருப்பேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா. அப்ப கூட பாருங்க, நான் இங்க பாருங்க BGMI 98 ஹவர்ஸ் வச்சிருக்கேன். டீம் ஸ்டாம்ப் பாருங்க. இது வந்து என்னன்னே தெரியல எனக்கு. ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிருக்கேன். அதெல்லாம் கேட்கல நானு. இது என்னது இது? 41 மினிட்ஸ். அது கூட இன்னைக்கு கிடையாது. சரி எதுலயோ ஒண்ணு வர வைக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஹேக்கர் டீம் கூட அபார்ட்மெண்ட் டிடிஎம் வின் பண்ண VBTS. ஐயோ அதான். ஹலோ மதன் கேக்குதானா? இப்போ நீங்க ஒருத்தர இப்ப எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்களா அந்த ரீசன்ட் டீடைல் டாப்ஸ், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இதே மாதிரி பண்ண வச்சீங்கன்னா எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துரும். ஆமா, டெஸ்ட்ல இதே ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? ஆனா ரெண்டு விதமா இருக்குண்ணா. இது வந்து முதல்ல வந்து எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட அந்த BGMI அவங்களோட அந்த ஆப் ஸ்டோர் ஐடி இருக்குல்ல, கடைசியா ஒருத்தன் மாட்டனானே ஒருத்தன், என்ன ஆப்னு தெரியல நான் இருக்கறதா இல்லையா? ஆனா இவர்கிட்ட இருந்து அந்த லிங்க் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி இது இன்ஸ்டால் பண்ண சொன்னா அது அதுல தெரிஞ்சிருந்தானே அப்போ? ஆமா. இல்லண்ணா தெரியாது. ஒரு அந்த கிட்ட வாங்கி இருக்க மாட்டாங்களா ப்ரோ? இதுல வந்து நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்கண்ணா. என்னடா பைத்தியம், இதுக்கு மேல என்னடா உனக்கு ஆன்சர் வேணும்? இதுக்கு மேல உனக்கு நாம சொன்னதே நாங்க நின்னுச்சு தப்புன்னு. எல்லாருக்கும் ஆன்சர் எப்படி மல்புறான்னு தெரியும். ப்ரௌட் ஆஃப் BTS பிளேயர்ஸ் ஹேக் போடாலும் வின் பண்ண முடியல. ஜிஜிஜி. இப்போ நான் நிம்மதியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். அது மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் இன்னைக்கு வந்து அது சொல்லிட்டே இருந்தாங்க. வாரே கேன்சல் பண்ணி வச்சு இன்னைக்கு அதை போட வச்சாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் தான் அது. சத்தியமாக எல்லாரும் வந்து இவனுக்கு தான் சோல்ஜார்டு தான் சொல்லலாம். சோல்ஜார்டு வந்து சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் ஒரு இதுலேயே போயிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு டவுட்லேயே தான் போயிருக்கோம். ஏன்னா டவுட்டே போதும் அது மறக்கடிக்கிறதுக்கு. ஊர்ஜிதமாக சொன்னவனு தான் இது இப்படி எல்லாமே ஆச்சு. அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி டாடி, நீ தாண்டா எல்லாத்தையும் உடைச்ச. உன்னால தான் வந்து நிறைய பேரை உடைக்க முடிச்சு. பிளேயர்ஸ் எக்ஸைபிலிட்டிஸ் டோனி 12 கில்ல இருப்பான். 1 கில் அடிச்சா குவாலிஃபை. பட் TBL டூட் 1 அடிச்சு டோனியை ஸ்பாயில் பண்ணிட்டான். இசெட் நிறைய பேர் ஹேக்கர்ஸ்னு. ஆமா ரூடும் தானே அந்த டேட்டட் ஆப். ஆமா ப்ரோ. ஆமா இத TP குணால் மட்டும் தான் இது பண்ண முடியல. ஆனா கேக்குதா அவனுமே நீங்க ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கல்ல? ஆமா, ஆண்ட்ராய்ட்ல பார்த்து அவனுமே ஹேக் தான் யூஸ் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் ஹேக் யூஸ் பண்ணிருக்கான்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களே செக் பண்ணி நீங்க சொல் ப்ரோ, இங்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஒன்னு சொல் கிட்ட கேட்டுக்கலாமா ப்ரோ? கேளுடா. சொல்ல எப்படி சொல்றீங்க நீ ஹேக்கர்னு சொல்ற? அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீ சொல்லு. எதனால நீ ஹேக்கர்னு சொல்றீங்க? உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட்ல யாராச்சும் ஹேக் யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட் ஒரே சாரி இது வரைக்கும் நான் அவன ஒரு டைம் கூட அடிக்கல. கத்தியில வேணா ஒரே ஆமா கத்தியில வேணா ஒரே டைம் 3 பேத்த குத்துனேன். இது வரைக்கும் அவன ஒரு டைம் கூட நான் தொடல அடிக்கல. எதை வச்சு சொல்றேன்? அதான் ப்ரோ கேக்குதா? கேக்குதுடா ப்ரோ. நான் இந்த ட்ரையோட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆகல ப்ரோ. நான் எப்படின்னா ஸ்டார்டிங்ல 5000 அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு, அப்புறம் இந்த ஸ்குவாட் வார்ல ஸ்லாட் இல்லாம கேட்டு, அப்பதான் நான் வந்து கிசா ப்ரோ டீம்ல இருந்து அங்க வந்து ஐக்கிட்ட ஸ்லாட் கேட்டேன். அவங்க ஸ்லாட் இல்லைன்ட்டாங்க. எங்களை இந்த மேட்ச் டாப் 3 கூட்டு போனா நான் உங்களுக்கு ஸ்லாட் கொடுக்கணும், எங்க டீம்ல ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் டாப் 3 கூட்டு போயிட்டோம். நானும் ஸ்கையும் டாப் 3 போயிட்டோம். இருங்க அவர் பேசி முடிக்கட்டும். ப்ரோ கேக்குதா? பேசுறேன். பேசுறேன். மதன் ப்ரோ, ஆண்ட்ராய்ட்ல நீங்க எக்ஸ்போஸ் பண்றது இருக்கிறதுலே கஷ்டம் ப்ரோ. சீரியஸாவே ஐபோன் மாதிரி கிடையாது ஆண்ட்ராய்டு. இப்போ நீங்க வந்து சேம் இதே தான் ப்ரோ, சேம் இதே பேட்டர்ன் தான் அதுலயும் இருக்கும். நீங்க ஒன்ஸ் அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் வந்து எப்படி சொல்றது, அது ஒரு டைமிங் இதுக்கு போயிடும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான்
ஆண்ட்ராய்டு அது வந்து யாரோ ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் சொன்னாரு, ஆனா நீங்க அதை கவனிக்கல எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஆனா நீங்க பெருசா அதை எடுத்துக்கல. நான் யார் சொன்னாரு தெரியல, லைவ்ல நான் கேட்டேன் ஆக்சுவலி அது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது எக்ஸ்போஸ் பண்ண முடியாது ஆண்ட்ராய்டுல வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், உங்க லாபில ஆண்ட்ராய்டு வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். M2 M4 வச்சிருக்கேன், எங்களாலே வந்து லேக் ஆகுது, அவ்வளவு ஸ்டக் ஆகுது. ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறதெல்லாம் ஆண்ட்ராய்டு நான் வாங்கி 6 months தான் ஆகுது. இந்த போன்ல 120 FPS சப்போர்ட் ஆகும். ஓகேவா? பிஜிஎம்க்கு இப்ப சப்போர்ட் ஆகல. சொல்லல ப்ரோ, சப்போர்ட் ஆகும். சொல்லி இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல ப்ரோ, விடுங்க ப்ரோ. இப்பதான் ப்ரோ சொன்னேன். நான் எனக்கு டவுட் இருந்துச்சு ப்ரோ, அதுதான் ப்ரோ நான் ஒரு டைம் அப்பயே ப்ரோ உங்க டீம்மேட்ஸ் பத்தி சொல்லவே இல்ல. உங்க டீம்மேட்ஸ் உங்க கூட தான் இருந்தாங்க. ட்ரூடோ ஏஜி பிரேம். அது எனக்கே தெரியாது. 2 வாரமா விளையாடுறீங்க, கில்ஸ் அடிக்குறாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஒரே நிமிஷம் ப்ரோ, கில்ஸ் அடிக்குறாங்க அது மட்டும் தான் ப்ரோ தெரியும். ரூட் காம்படிட்டிவ் பிளேயர் தான் சொன்னாரு என்கிட்ட. நானும் காம்படிட்டிவ் பிளேயர் நல்லா இல்லைங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லிருப்பேன். இத்தனை நாள் ப்ரோ பிடிஎஸ்ல நான் எல்லாத்து கூட விளையாண்டுக்கிறேன். சாய் ப்ரோ, கோஸ்ட் ப்ரோ, டாப் ப்ரோ, நரேன் ப்ரோ, ஈஸ்வா, ட்ரோல் எல்லாத்து கூட நான் விளையாண்டுக்கிறேன். அவங்க எப்படி ப்ரோ அவங்க கூட இத்தனை நாள் நான் விளையாண்டு ஐயா சொல்லாது எப்படி நீங்க சொல்றீங்க? அதுதான் எனக்கு புரியல. நான் உங்களை வாரில் ஒரு டைம் கூட அடிக்கிறேன் தெரியும். சோல்ஜார் ப்ரோ அதெல்லாம் எதுவும் சொல்ல ப்ரோ. இப்ப பாருங்க ராத்திரி ப்ரோ கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரோ உங்களுக்கு இல்ல கிங் அப்புறம் அந்த ரோட்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தானே மேக்ஸிமம் உங்ககிட்ட அவங்க சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாமவும் இருந்திருக்காது ப்ரோ. அதுதான் ப்ரோ சொன்னாங்க தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன் ப்ரோ. இத்தனை நாள் நான் கூட விளையாடுறேன் பிடிஎஸ் நான் சொல்லாம இருப்பேன் ப்ரோ. யாருமே பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ, முக்காவாசி. ப்ரோ நான் ஒத்துருப்பேன் ப்ரோ, நான் அப்படிலாம் இல்ல ப்ரோ. ப்ரோ இப்பதான் ட்ரை வச்சு செலக்ட் ஆகி வந்த ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, கஷ்டப்பட்டு வந்தேன். நான் ஒன்னும் ஈஸியாலாம் வரல. இல்ல இல்ல ஒருத்தர் தப்பு. நான் ஒரு மேட்ச் அடி வாங்கி எத்தனை மேட்ச் அடி வாங்கி தான் நான் வந்தேன். சும்மாலாம் நான் ஒண்ணும் வந்து இது பண்ணல. நான் சொல்றதா நான் சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு போறது எனக்கு என்ன ப்ரோ இருக்கு. சரிடா இங்க பாருங்க 2 பேரும் இங்க வாசி டிபேட் தான், சண்டை இருக்க கூடாது. நான் தெரியல சொல்றேன், சண்டை இல்ல. நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து பண்ண தப்ப 100% மறைக்க முடியும்னு தெரிஞ்சா அவர் ஃபுல்லா மறைக்க தான் பாப்பாரு. அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணவா அதை வந்து திருப்பி அவர் சொல்ல மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யாரா இருந்தாலுமே இப்ப எனக்கு அந்த சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் அதனால தான் வந்து மதன்ட்ட கிளீனா சொல்லிட்டேன், நான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நான் உங்க லைவ்ல நான் யூஸ் பண்ணது கிடையாது, மேட்ச்ல நான் போட கிடையாது, லைவ் மட்டும் தான் நான் போட்டு ஆடுறேன். நான் சொல்லிட்டேன் தெளிவா அவர்கிட்ட. அதுல எதுவுமே சஸ்பீஷியஸா இருக்காது என் லைவ்ல ஆனது எல்லாமே. நான் சும்மா ஜஸ்ட் அவுட் சைட்ல நான் ஆடுறதுக்கு மட்டும் நான் வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் இது பண்றதுக்கு மட்டும் தான் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணது. சரி, அதுவும் மேக்ஸிமம் அது 2 days தான். எவ்வளோ ப்ரோ பே பண்ணீங்க இந்த ஹேக்குக்கு? ப்ரோ எவ்வளோ பே பண்ணீங்க இது வாங்குறதுக்கு, இந்த ஆப்புக்கு? இந்த ஹேக் பாத்தீங்கன்னா per day 300 ப்ரோ. ஜஸ்ட் 2 days வாங்கினேன் ப்ரோ. என்னடா இது ஒருத்தன் ஒரு வேலை சொல்றீங்க, ஒருத்தன் 200றான், ஒருத்தன் 300வாங்கறான். சரி என்னென்ன வரும் இதுல? என்னென்ன வரும் 300க்கு? ஸ்கின்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம்ண்ணா. ஓகே, கன்னு, காரு, நீங்க லட்சக்கணக்கில் போட்டு செலவு பண்றதா ஒரு செகண்ட்ல 200 போட்டு மாத்திக்கலான்ற மாதிரி. வெரி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து புல்லட் நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது, நார்மலா நீங்க வந்து ஒரு எனிமி ஓப்பன்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நீங்க சுட்டு இப்ப லைவ்ல நீங்க பாத்தீங்களே அவன் கீழே அடிச்சான் ஆனா மேல போய் ஆமா 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 அதுதான் நான் எய்ம் பாட். அதாவது ஓப்பன்ல இருக்க எனிமியை தானா ட்ராக் பண்ணும் எனிமி. ஓ நேத்துலாம் ஒரு புல்லட் கூட உள்ளடா, அவன் ஒரு புல்லட் கூட உள்ளடா. நானே பார்த்து ஷாக் ஆயிட்டானா இப்படி அடிக்கிறான்ட்டு. வச்சு வெளுத்தான பாவண்டா, அவன் கீழே பார்த்து அடிச்சான்டா, அவன் செத்தான்டா ஒருத்தன். கடைசி அவனா ஓடி வந்தான், ஒரு அப்பாவி ஒரு குழந்தை ஓடி வந்துச்சு, யாருன்னு தெரியல. அவன் கூட லைவ் தான், ஏதோ லைவ் காரன். மாஸ்டர் இஸ் லைவ் நான் லாஸ்ட்ல அடி